ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி ஆழிங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே உடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, பாகம் பெண்ணுரானாய் போற்றி, கண்ணார் அமுதக்கனலே போற்றி, கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிற்றம்பலம் எல்லாம் வல்ல சிவபெருமான் திருவுருளாலும் குருவுருளாலும் இன்றைய இந்த வகுப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த உலக சிவாடியார் திருக்கூட்டத்தாருக்கும் சகல திருக்கோயில் கலைஞர் சபையினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த இனிமையான மாலை வேலை இனி இசைப்பொழுதாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். திருச்சிற்றம்பலம். சைவ சமயத்தில் இன்னைக்கு ஒரு முக்கியமான விழா, யாருக்காவது தெரியுமா? நடராஜர் அபிஷேகம். கிளாப் பண்ணுங்க. வருடத்தில் 6 அபிஷேகம் தான் நடராஜருக்கு, தெரியுமா? வருடத்தில் 6 அபிஷேகம் தான் நடராஜருக்கு. தினமும் அபிஷேகம் கிடையாது. ஏன்னா நடராச பெருமான் யாரு? இறைவன் தான். இறைவன் தான். அதில் இருந்து சந்தேகம். ஆடலரசர். அதுக்கு மேலே பிரபஞ்ச சக்தி கிட்ட நெருங்கி வந்துட்டீங்க. அதுக்கு மேலே நடராச பெருமான் யாரு? உலகத்தின் மையப்புள்ளி. அப்புறம் எல்லாரையும் ஆட்டி வைக்கிறவர். அப்புறம் நடராச பெருமான் தான் காலத்தை கடந்தவன். காலனை கம்பெனி மானை சொல்றோம்ல, காலத்தை கடந்தவன். அதனால தான் நடராச பெருமானுக்கு வருடத்துக்கு 6 அபிஷேகம். நமக்கு ஒரு வருடம்னா தேவர்களுக்கு ஒரு நாள். உத்தராயணம் தட்சிணாயனம், பகல் பொழுது இரவு பொழுது. எது பகல் எது இரவு? உத்தராயணம் வந்து உத்தராயணம்னா இரவு. ஆமாம், கரெக்டுங்களா? தட்சிணாயனம் வந்து இரவு, உத்தராயணம் வந்து பகல். கரெக்டா? சந்தேகம் இல்லையா? உத்தராயணம் தான் பகல், தட்சிணாயனம் இரவு பொழுது. சரியா? அதை மாற்றக்கூடாது. அதே மாதிரி வருடத்திற்கு ஒரு நாளைக்கு நமக்கு சுவாமிக்கு எத்தனை பூசை? 6 கால பூசை. 6 கால பூசை யாராவது கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். காலை சொல்லுங்க. காலை சந்தி, உச்சிக்காலம். சரியா சொல்லுங்க. 6 கால பூசை. ஒரு நாளைக்கு 6 கால பூசைன்னு சொல்றாங்கல்ல. 6 கால பூசையும் சிறப்பாக நடக்குதா அப்படின்னு கேட்குறோம்ல. என்னென்ன நேரம்? சிவராத்திரி பேரு ஒரு நாள்ல 6 கால பூசை. காலையில் விடியற் காலையில் பண்ணுற காலை சந்திங்களா? சந்தி. அப்புறம் 8 மணிக்கு ஒன்று. அது வந்து சொன்னீங்க 4 கிளாஸ்க்கு முன்னாடி சொன்னீங்க. ஆமாம், எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். அதை ரீகால் பண்ணுறேன், மறந்துடுறீங்க பார்த்தியா? உச்சி வேலை பூஜை. அது இரவு பள்ளியறை பூஜை. அதுவும் ஒரு காலம் உண்டு. அப்புறம் அத்து சாம்பல் தான் பள்ளியறை. இப்போ தெளிவாக சொல்கிற, மனசில் உள்வாங்கிங்க. சரியா? காலையில் விடியற் பொழுதுல காலையில் முதல் பூசை வந்து உஷக்காலம், விடியற்காலை பொழுது தமிழில். அதுக்கப்புறமா 8 மணிக்கு பண்ணுறது காலசந்தி. உச்சிக்காலம், காலசந்தி. காலசந்தி தான் உச்சிக்காலம். மணிக்கு பண்ணுறது. 8 மணிக்கு காலையில்
விடியற் காலையில் விடியற் காலையில் பண்ணுறது உஷத்காலம். விடியற் காலை தமிழில் வந்து விடியற் காலை, இல்லைன்னா வேறு மாதிரி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? உஷத் காலம். உஷத்காலம் சம்ஸ்கிருதத்தில். திருப்பள்ளி எழுச்சி, திருப்பள்ளி எழுச்சி தமிழில் சொல்லலாமா? காலையில் திருப்பள்ளி எழுச்சி, சம்ஸ்கிருதத்தில் உஷத்காலம். அதுக்கப்புறமா 8 மணிக்கு பண்ணுறது காலசந்தி. காலசந்தி. காலசந்தின்னு ஏன் சொல்கிறோம்? சூரிய பகவான் வெளியே வரதுனால சந்தினா சந்திப்புன்னு அர்த்தம். தமிழில் சந்தினா சந்திப்புன்னு அர்த்தம். இரவு பொழுதும் பகல் பொழுதும் சந்திக்கின்ற நேரம் தான் சந்தி. அதுதான் சந்தியா காலம்னு சொல்கிறோம். இப்போ மாலையில் வந்து பகல் பொழுதும் இரவு பொழுதும் சந்திக்கக்கூடிய நேரம் சந்தி. அது மாலை சந்தி. அதனால காலை சந்தி. காலை சந்தி காலையில் 8 மணிக்கு பண்ணுறது காலை சந்தி. நேரம் காலை சந்தி. அதுக்கப்புறம் 12 மணிக்கு பண்ணுறது உச்சிக்காலம். உச்சிக்காலம், உச்சிக்காலம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் மாலை 4 மணிக்கு 4:30 மணிக்கு பண்ணுறது பிரதோஷ காலம். பிரதோஷ காலம். அதுக்கப்புறமா 6 மணிக்கு ஒரு பூசை உண்டு. 6 மணிக்கு மாலை சந்தி. மாலை சந்தி சாயரட்சைன்னு சொல்லுவாங்க. சாயரட்ச பூஜைன்னு சொல்லுவாங்க, மாலை சந்தி. அதுக்கப்புறம் 8 மணிக்கு பண்ணுறது அர்த்தசாம பூசை, பள்ளியறை பூசை, இப்படி சொல்லிக்கலாம். அதனால் நாளைக்கு 6 கால பூசை. கரெக்டாக இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். கேட்டால் டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். என்னுடைய மாணவர்களாக இருந்துன்னு எனக்கு தெரியலங்க ஐயா அப்படின்னு வெளியில் எங்கேயும் போய் நீங்கள் முடிக்கக்கூடாது. சரியா? யாராவது எதாவது கேட்டால் ஐயா இது குணமாக சொல்லித்தரல அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால் இந்த 6 காலமும் மனசில் பதிய வச்சுக்கணும். சிவராத்திரிக்கு 4 கால பூசை தாம்மா, 6 காலம் கிடையாது. 6 காலம்தான். 6 காலம்னு சொல்லுவாங்க, ஆனால் 4 காலம் தான். 4 கால பூசை தான் சிவராத்திரி. முதற் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம், 4ஆம் காலம். ஒரு யாமம் தான் கணக்கு. நம்ம அது சிவராத்திரி வரும்போது சிவராத்திரியில் விரிவாக பார்க்கலாம். சரியா? இப்போ இன்றைக்கி நடராஜ பெருமானுக்கு 6 கால பூசையில் இது எந்த காலம்? இது பிரதோஷ காலம். இது பிரதோஷ காலமா? பிரதோஷ காலமா? ஆமாம், 4:30 ஆயிடுச்சு இல்லைங்களா? அதனால் பிரதோஷ காலம். பிரதோஷ காலம். இது பிரதோஷ காலம். புரட்டாசியில் பண்ணுறது எந்த காலம்? இது உத்தராயணம். உத்தராயணம். இது சாரி, தட்சிணாயனம். தட்சிணாயனமா? சதுர்தசி தான், கரெக்டு தான். 3 காலமா 6 காலமா? 3 நட்சத்திரம், 3 திதி. 6 காலத்தில் 3 நட்சத்திரம், 3 திதி. நடராஜர் அபிஷேகத்தை கரெக்டாக மனசில் வச்சுக்கணும். நம்ம எதை ஞாபகத்தில் வச்சுக்கிறோமோ இல்லையோ, சைவர்களாக இருந்தால் நடராஜர் அபிஷேகத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும். புரியுதா? 3 திதி 3 நட்சத்திரம். 3 திதி என்ன, 3 நட்சத்திரம் என்ன? திதி ஒன்றே ஒன்று தான். குருட்டு படம், இதெல்லாம் குருட்டு படமாக மனசில் வச்சுக்கணும். திதி ஒன்றே ஒன்று தான். 3மே வளர்ப்பிறை சதுர்த்தசி. வளர்ப்பிறை சதுர்த்தசி, தேய்பிறை சதுர்த்தசி இல்லை, வளர்ப்பிறை சதுர்த்தசி. 3மே. இன்னும் 3 உங்களுக்கு தெரிஞ்சது, ஈஸியாக சொல்லிடலாம். மார்கழி திரு ஆதிரை, கரெக்டா? 2வது சித்திரை திருவோணம், சூப்பர். 3வது ஆணி திருமஞ்சன். என்ன அது? திதி இல்லை, இது நட்சத்திரம். மகத்தில் மாணிக்கம் வாசகர். உத்திரம், புரியுதா? சித்திரை திருவோணம், மார்கழி திரு ஆதிரை, ஆணி உத்திரம். இப்போ கரெக்டாக இது பண்ணிங்க, நோட் பண்ணிங்க. மார்கழி என்னது? ஆமா, திரு ஆதிரை, அதுதான் சொன்னேன், திருவாதிரை. மார்கழி திருவாதிரை. மார்கழி திருவாதிரை தேவர்களுக்கு வைகறை பொழுது. மார்கழி மாதம் தேவர்களுக்கு வைகறை பொழுது. அப்போ என்ன அது? எல்லாரும் 4:30 மணிக்கு எந்திரிங்கன்னு சொல்கிறாங்களே, அதுதான் திருப்பள்ளி எழுச்சி. தேவர்களுக்கு வைகறை பொழுது. அவங்க வந்து பெருமானுக்கு மாணிக்கவாசர் திருவம்பாவையெல்லாம் பாடுறீங்களே, நான் எத்தனை முறை சொல்லி கொடுத்துருக்கேன். திருவம்பாவை பாடுறீங்கல்ல, அதுதான் வைகறை பொழுது. கூவின கோழி
ம் சொல்லுங்க. இந்த மாதிரி பாடுறோம்ல, அதுதான் மார்கழியில் வைகறை பொழுது தேவர்களுக்கு. அதுக்கு அடுத்தது என்ன காலம்? மார்கழிக்கு அப்புறம் மார்கழி உத்தராயண காலம். 6 காலம் சொல்லியிருக்கேன்லம்மா. மாசி. மாசி. அதுக்கு அடுத்தது மாசியில் என்ன காலம்? தை மாசியா? மாசி வந்து உத்தராயணம் தான், கரெக்டு தான். மாசியில் என்ன காலம்? நான் இப்போ 6 காலம் சொல்லி கொடுத்தேன்ல. மார்கழி விடியற் காலை திருப்பள்ளி எழுச்சி. மாசியில் காலசந்தி. காலசந்தி. மார்கழி சதுர்த்தசி வந்து காலசந்தி. அதுக்கப்புறம் சித்திரை திருவோணம். நீங்கள் சொல்லவே தேவையில்ல, உச்சிக்காலம். வெயில் சுட்டரிக்குதா? ஆமாம். சித்திரை திருவோணம் உச்சிக்காலம். அதுக்கு அடுத்தது அது எப்போ? ஆணி திருமஞ்சனம். ரொம்ப விசேஷம். ஏன் ஆணி திருமஞ்சனம் அவ்வளோ விசேஷமாக சொல்கிறாங்கன்னா பிரதோஷ காலம். அதுக்கு அடுத்தது ஆவணி சதுர்த்தசி. அதுதான் சாயரட்சை, மாலை சந்தி. அதுக்கு அடுத்தது தான் புரட்டாசி. இப்போ புரட்டாசி. ஆவணிக்கு அடுத்தது தானே புரட்டாசி. இப்போ புரட்டாசியில் அர்த்தஜாம். கரெக்டாக தான் வந்துருச்சா? மேட்ச் ஆயிடுச்சா? இப்போ தெளிவாக சொல்லுங்க. ஐயோ திரும்பமா. திருப்பள்ளி எழுச்சிங்க ஐயா. திருப்பள்ளி எழுச்சி. மார்கழியில் திருப்பள்ளி எழுச்சி என்ன? மார்கழியில் என்ன? அதான் திருப்பள்ளி எழுச்சி. திருப்பள்ளி நட்சத்திரம் சொல்லுங்க. நட்சத்திரமா திதியா? ஆதிரை. திருவாதிரை நட்சத்திரத்தில் நடராஜருக்கு அபிஷேகம். புரியுதா? கரெக்டாக மனசில் வச்சுங்க. அடுத்தது மாசி காலசந்தி. காலசந்தி. மாசி வளர்ப்புரை சதுர்த்தசி. அதுக்கு அடுத்தது உச்சிகாலம். சித்திரை திருவோணம். உச்சிகாலம். அதுக்கு அடுத்தது சாயரட்சி. இது சாயரட்சியா? பிரதோஷ காலம். ஆணி திருமஞ்சனம். ஆணி திருமஞ்சனம் தான். அது என்ன? உத்தரம். அதுக்கு அடுத்தது ஆவணி வளர்ப்பிறை சதுர்த்தசி. அது சாயரட்சி, மாலை சந்தி. அதுக்கப்புறம் புரட்டாசி. இரவு வந்து புரட்டாசி இரவு பள்ளியறை. சரியா? கரெக்டாக வந்துச்சா? எந்த குழப்பமும் இல்லையா? திரும்ப ஒரு முறை பார்க்கலாமா? திரும்பவுமா? ஏன் மறுபடியும் வரோங்க ஐயா? அது வரல சொல்லலாமா? இல்லை இரு வரும். அதில் வருமா? அதையும் போட்டு ரிப்பீட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? சரி ரைட்டு. போட்டார் யூடியூப்ல போட்டிருக்காரு. ரெண்டுமே அமைச்சிருக்கமா? போன வாரத்தை தான் இருக்கு. ஏங்க லேட் பண்ணிங்களா? இல்லை 2 வாரம் அமைச்சிருக்கமா? அதையே 2ஆக பிரித்து போட்டிருக்கீங்களா? கண்டினியூட்டி 1 2ஆக பிரித்து போட்டிருப்பீங்களோ? இல்லை முன் வாரம் எடுத்தது, அதுக்கப்புறம் போன வாரம் எடுத்தது வரல. அது பார்த்து போட்டு அப்போ இருங்க. அப்போ இதில் தான் இருக்கும். வீடியோ எடுக்கல. இப்போ நீங்கள் 6 காலமும் கரெக்டாக தெளிவாக தெரிஞ்சு போச்சா? இந்த 6 காலம் நடராஜருக்குரிய திரும்ப சொல்லவா? மார்கழி திருவாதிரை. அது என்னது? வைகறை பொழுது திருப்பள்ளி எழுச்சி. அதுக்கு அடுத்தது மாசி வளர்ப்பிறை சதுர்த்தசி. மாசியில் என்ன? காலசந்தி. அதுக்கு அடுத்தது உச்சிகாலம் என்ன? சித்திரை திருவோணம் நட்சத்திரம். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது பிரதோஷ காலம். ஆணி திருமஞ்சனம். திருமஞ்சனம் தான். ஆணி எல்லாமே திருமஞ்சனம் தான். ஆணி உத்திரம். சரியா? அதுக்கு அடுத்தது 5வது ஆவணி. சொல்லுங்க. வளர்ப்புறை சதுர்த்தசி. காலசந்தி இல்லை, சாயரட்சை, மாலை சந்தி. அடுத்தது 6வது புரட்டாசி சதுர்த்தசி. அது என்னது? பள்ளியறை. அர்த்தசாம பூஜை, இரவு பள்ளியறை. சரியா? 6 காலம் சரியா போச்சா? இந்த 6 காலம் ரொம்ப முக்கியம் நமக்கு. இந்த 6 காலத்தில் சில பேர் வந்து தீக்கை வாங்கினவங்க இந்த 6 காலமும் அனுஷ்டானம் பண்ணுவாங்க.
அனுஷ்டானம் பண்ணுவாங்க. அதை வந்து தீட்சை வாங்கினா 6 காலம் பண்ணுவாங்களா? பயப்படுறாரு ஐயா உடனே. காலை மாலை பண்ணால் போதும், ஆனால் 6 காலமும் பண்ணுவாங்க. அதாவது உரைப்பான அடியார் இருக்காங்கல்ல, ரொம்ப உரைப்பான அடியார். நம்மளாம் அடியார்னு சொல்லி இல்லை, நம்ம வேலைக்கு போகிறவங்களா எப்படிங்க? அதுதான் வேலைக்கு போகிறவங்களே பண்ணுறாங்க ஐயா. 6 காலம் 6 காலமும் தவறாமல் அந்த நேரம் கரெக்டாக வச்சுக்கிட்டு 6 காலமும் பண்ணுறாங்க. உரைப்பான அடியார், சுவாமி மேலே அவ்வளோ பற்றுதல். அந்த அடியார்லாம் 6 காலமும் அனுஷ்டானம் பண்ணுவாங்க. குளிச்சுட்டு வந்து தூய நீர் அணிந்து அனுஷ்டானம் பண்ணுறவங்க இருக்காங்க. சிவபெருமான் மேலே அவ்வளோ அபார பக்தி, நடராச பெருமான் மேலே அவ்வளோ அபார பக்தி. அதனால் அது வந்து நாம் மனத்தால் செய்கிற பூசை. அதுக்கப்புறம் தான் புறப்பூசை. முதல்ல அகப்பூசை தானே, அதை தான் வந்து சமய தீக்கைன்னு சொல்கிறோம். சைவர்களாக நம்ம மாறுறதுக்கு உண்டான அடையாளம் அதுதான். நாம் சைவர்கள். இப்போ சைவர்கள்னு சொல்ல முடியாது. இப்போ என்ன சொல்லிடுறாங்கன்னா, கண்டமணியும் 10 லட்சம் ஊதி வச்சுட்டா சைவர்கள்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம சாத்திர பிரகாரம் நாம் சைவர்கள் கிடையாது. தீக்கை பெற்றால்தான் சாத்திர பிரகாரம் நம்ம சைவராகும். அப்போ தான் வந்து என்னென்னா, தீக்கை வாங்கும்போது தான் நீங்கள் சிவப்பரம்பொருள் மூலப்பரம்பொருள் அப்படின்றத மையமாக வச்சு நீங்கள் வழிபாடு பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி எல்லா தெய்வத்தையும் பரவலாக வணங்கக்கூடியவங்க, அதுக்கப்புறம் எந்த தெய்வத்தை பார்த்தாலும் சிவபரம்பொருளை பார்க்குற அந்த வழக்கம் உங்களுக்கு வருது. அப்போது நீங்கள் அப்போ தான் சைவராக மாறுறீங்க. அதனால தான் சிவதீட்சை முதல்ல சமய தீட்சைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது சிவதீக்கை. அகப்பூசை முடிந்தவுடனே புறப்பூசை. இந்த மாதிரி இந்த 6 காலமும் பூசை பண்ணுறவங்களும் இருக்காங்க, இன்றைக்கு வரைக்கும் இருக்காங்க அடியார் பெருமக்கள். அதனால தான் அடியார் கூட நம்ம இருக்கணும். நம்ம எப்போல்லாம் அந்த உலகியல் துன்பத்தில் ஆட்பட்டு இதோ ஐயா சொல்கிறார், ஐயா நான் வேலைக்கு போனேங்க, ஐயா எப்படிங்க பண்ணுறது அப்படின்னும் போது, இப்போ இவர் கூட வேலைக்கு வந்தவங்கள ஒரு 10 பேர் தீட்சை வாங்கிட்டு 6 காலம் பண்ணுறவங்கன்னா இவர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக கூட இருந்து பண்ணுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக வருது இல்லை? அதுதான். அதனால தான் சுவாமி மாணிக்க வாசகர்லேருந்து அப்பர் சாமி வரைக்கும் அடியார் கூட நாம் இருக்கணும். அடியார் கூட இருந்தால் மட்டும்தான் நாம் இந்த வினையில் அகப்படாமல் நாம் மாட்டாமல் வெளியே வருவோம் அப்படின்றத திரும்ப திரும்ப. அதுதான் ஐயா நானும் சொல்கிறேன். வீட்டில் அடியார் கூட இருக்கணும், வேலை வேணான்னு சொல்கிறேன் ஐயா. ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஐயா. வேலை இல்லைன்னா எப்படி வருமானம்? நம்ம இல்லற தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, அதையும் பார்க்கணும்ல கூடுமான வரைக்கும். அதாவது இதை எப்படி எடுத்தோம்னா, நம் வினை தான் இதெல்லாம் இப்படி இருக்குது. இல்லைன்னா நம்ம 24 மணி நேரம் அடியார் கூடவே இருப்போம்ல. நம்ம செய்த வினை அடியார் கூட இருந்து நம்மளை தள்ளி வைக்குது, அடியார் கூட்டத்திலேருந்து தள்ளி வைக்குது. இந்த உலகியல் மாயை வந்து நம்மளை இழுக்குது. இந்த மாயையில் ஆட்படாமல் எங்கெல்லாம் சிவபெருமானுடைய வழிபாடு நடக்குதோ அங்கெல்லாம் நாம் நம்மை பொருத்தி கொள்ள வேண்டும். கலந்துக்கிட்டன்றதுல அதெல்லாம் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது. இப்போ ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அங்கே போய் நம்ம கலந்துக்கிறோம். திருமணமோ இல்லை வேறு ஏதாவது விழாவோ நடக்குதுன்னா அதில் போய் நம்ம கலந்துக்கிறோம். ஆனால் சிவபெருமான் வந்து அப்படி கிடையாது. நாம் பொருத்திக்கணும். அது கூட பொருத்திக்கணும்னா நம்ம உடலை எடுத்துமே அதுக்குள்ளே சேர்ந்துக்கிட்டோம். நம்ம உடலும் ஆத்மாவும் சேர்ந்து அதில் எப்படி மார்க்கண்டேயர் எப்படி சேர்த்து பிடிச்சிக்கிட்டாரோ, கண்ணப்பர் எப்படி சேர்த்து ஐயா ராசா என் சாமி அப்படின்னு ஒரு கல்லை அவ்வளோ அன்பு பண்ணாங்களோ, அந்த மாதிரி நாம் சைவ விழாக்களில் சைவ நிகழ்வுகளில் அனுதினமும் அடியார் கூட்டத்தோடு நம்மை நாம் பொருத்தி கொள்ள வேண்டும். ஆனால்தான் உலக சிவனடியார் ஒன்றிணைப்பு. உலக சிவனடியார் ஒன்றிணைப்பு. யாரெல்லாம் அடியார் பெருமக்கள் எல்லாரும் இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒன்றிணைச்சு இந்த மாதிரி ஒரு வழிபாடு நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம், நல்நோக்கம். வினையில் அகப்படாமல் இப்போ நீங்கள் இங்கேருந்து கொஞ்சம் அப்படி படிக்கட்டிலிருந்து இறங்கி வெளியே போயிட்டாவே வினை எப்படி தான் மாயை எப்படி தான் இழுக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. எந்த விதத்தில் வேணாலும் இழுக்கும். அட இங்கேருந்து தான்ப்பா பண்ண போகிறேன், சும்மா திருப்பி சாமி சாமி நீங்கள் தான் இருக்க. நம்ம வெளியே போயிட்டா என்னெல்லாம் இருக்குது, எவ்வளோ சந்தோஷம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இங்கேயே நீ சாமி சாமி நீ இங்கேயே உட்காந்துட்டு அப்படின்ற மாதிரி அந்த மாயை வந்து நம்மளை இழுக்கும். அந்த மாயையில் அகப்படாமல், அதாவது எப்படி சொல்கிறதுனா, நம்ம வினை இருந்தாலும் வினை நாம் இதை செஞ்சு தான் ஆகணும்னு இருந்தாலும் மொத்தமாக அதில் போய் சிக்கிக்காம, ஒரு வலை இருக்குது, அந்த வலையில் போய் நாம் அப்படி டச் பண்ணி வெளியே வந்துடணும். நீங்கள் வலையிலேயே போய் நின்றுட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மாட்டது தான். அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எலி பொறியிலேருந்து வலையை கடிச்சு வெளியே வருது. அந்த மாதிரி
நம்மளுடைய வினை அப்படிதான். அதனால தான் அருளாளர்கள் எல்லாருமே பிறந்திழைத்தேன்னு பிறவி பெருங்கடலில் சுழற்சி போட்டு அடித்து இப்போ என்னால் முடியல, விட்டுரு, சீக்கிரமாக என்ன முக்தி பேர் கொடுத்துரு, சீக்கிரமாக உன் பக்கத்துலேயே என்ன வச்சுக்கோ, என்னால் பிறந்து திரும்பவும் இறக்க முடியாது, பிறந்து இறக்கவே முடியாது. அதனால் தயவு செய்து என்ன சீக்கிரமாக முக்தி பேர் கொடுத்து உன் பக்கத்துலேயே வச்சுக்கலான்னு சொல்லி மாணிக்க வாசகர்லேருந்து நாவுக்கரசர் வரைக்கும் எல்லாருமே அதை தான் கேட்குறாங்க. சரியா? அதனால் இந்த 6 கால பூசை நடராச பெருமானுக்கு ரொம்ப விசேடம். அதனால் இந்த 6 கால பூசையை நாம் தவற விடக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு முறையாவது போய் அந்த பூசை நேரத்துக்கு போகணுன்னா கூட அதுக்கப்புறம் போய் நடராச பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வரணும். முடிஞ்ச வரைக்கும் தோத்திர பாடல்களை பாடுங்க. இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதுதான், தோத்திர பாடல்கள் பாடுறது. அதுக்கப்புறம் வாய்ப்பு இருந்தால் அபிஷேகத்துக்கு வாத்தியம் வாசிக்கிறது. நம்மள்தான் தானே, நம்ம தொண்டு அதானே, சீரிய தொண்டு. என்னம்மா? சிறு தொண்டு சீரிய தொண்டு. அதனால் பெருமானுக்கு எப்பெல்லாம் நம்மளால் முடிஞ்ச நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற நேரமெல்லாம் நாம் அதோட பொருத்திக்கிட்டால் தான் நம்மளுடைய வினையிலிருந்து நாம் கொஞ்சமாவது கழண்டு வெளில வர முடியும். இல்லைனா திரும்ப அதுலேயே பொருந்தி ஜாம் ஆகி அங்கேயே நிற்க வேண்டியது தான். பிறந்து ஒவ்வொரு பிறவி தோறும் இப்போ நீங்கள் இப்போ பூலோகத்தில் பிறந்துட்டிங்கன்னா இப்போ என்னவா பிறக்கிறோமோ அதுக்கு உண்டான நன்மை தீமைகளை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். நன்மை இப்போ ஒரு குருவியாக பறந்து தான் ஆகணும். அது என்ன குருவியாக பிறக்கணுன்றது நமக்கு தெரியாது. அப்போ பருந்துக்கிட்ட பயப்படணும். இன்னும் மாமிச பட்சிக்கிட்டலாம் பயந்து தான் வாழணும். வாய் கிடையாது, கூன்னு கத்தி தான் நம்ம பேசணும். இப்போ மனுஷனாக பிறந்தா சமுதாயத்துக்கு பயந்தே ஆகணும். யாருக்கு பயப்படலையோ சமுதாயத்துக்கு பயப்படணும். நீங்கள் நிம்மதியாக கூட எதையும் செய்ய முடியாது. நிம்மதியாக எதையாவது ஒன்று செய்ய விடுறது அந்த சமுதாயம் தான் பேர். ஆனால் நிம்மதியாக சுதந்திரமாக ஏதாவது செய்ய விடுதா? நல்லா யோசிச்சு பாருங்க. சமுதாயத்தில் நிம்மதியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களால் இருக்க முடியுதா? சுற்றத்தார், அதுதான் சமுதாயம். இப்போ நீங்கள் ஒன்றும் கிடையாது. வீட்டில் கொஞ்சம் சொல்லிவிட்டு நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரீங்க. அதை எத்தனை பேர் எத்தனை விதமாக பேசுகிறாங்க? எதுவுமே பண்ணல, எந்த தப்பும் பண்ணல. நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்கிறத நிம்மதியாக உங்களால் சுதந்திரமாக பண்ண முடியுதா? ஒவ்வொருவருக்கும் எந்த சுதந்திரமும் கிடையாது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சுதந்திரன்றது கிடையவே கிடையாது. உங்களால் நினச்சதை பண்ண முடியுதா? முடியாது. அதுதான் சமுதாயம், அதுதான் இந்த உலகம், மாய உலகம். அவன் போய் கணத்தில் விழுறானா நீங்களும் போய் கணத்தில் விழணும். ஒருத்தர் போய் கணத்தில் விழுந்தா நீங்களும் அந்த கணத்தில் போய் விழணும். அதை எதிர்த்து மாற்றா நின்னவங்க தான் நம்ம அருளாளர். புரியுதுங்களா? அதை எதிர்த்து மாற்றா நின்று அதில் வென்று வந்தவங்க தான் அருளாளர். அது சாதாரணமாக ஆகிடல, ரொம்ப சாதாரணமாக நடந்துடல. அவ்வளோ சோதனை, அவ்வளோ வேதனை, இதெல்லாம் பட்டு தான், கல்லடி பட்டு தான் வீட்டை கட்டணும், கண்ணடி பட்டு தான் கிரகப்பிரவேசம் பண்ணணும். அந்த மாதிரி கல்லடிப்பட்டு கண்ணடிப்பட்டு தான் அவங்க அந்த கட்டமைப்பை உருவாக்குறாங்க. புரியுதா? நம்மளால் சுதந்திரமாக இந்த சமுதாயத்தில் எதுவுமே செய்ய முடியாது. காரைக்கால் அம்மையார் எடுத்துங்க, காரைக்கால் அம்மையார் பெண்களில் காரைக்கால் அம்மையார் எடுத்துங்க. சாதாரணமாக ஒன்றுமே பண்ணல. சாமி கும்பிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, அது ஒரு குத்தமா? அடியார் வந்தார், சாப்பாடு போட்டாங்க, இது ஒரு குத்தமா? இதுக்காக அந்த மனுஷன் எனக்கு பொண்டாட்டியே வேணான்னு விட்டு பயந்து ஓடி போயிட்டார். உடனே என்ன பண்ணாங்க? பேய் உடல் கேட்டாங்க. எனக்கு இந்த உடம்பே வேணாம், எனக்கு பேய் உடல் கொடுத்துரு, எங்கள் கணவனுக்கு எனக்கு பிடிக்கல, அப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்கு இந்த அழகு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு பேய் உடல் எடுத்துட்டேன். இப்போ அவங்களோட நிலைமையிலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம கேட்க மாட்டோமா? இல்லை, நம்ம கேட்க மாட்டோம். அவங்க நிலைமையிலிருந்து நம்மளை பொருத்தி பாருங்க, நமக்கு எப்படி இருக்கும்? இந்த சூழ்நிலை நமக்கு எப்படி இருக்கும்?
கொடுமைனாலும் கொடுமை, சொல்லுன்னா கொடுமை. ஒரு கணவன் வந்து நம்மளை விட்டுட்டு போய் இன்னொரு திருமணம் பண்ணிட்டாருன்றது அந்த காதில் கேட்கும்போது எவ்வளோ கொடுமையாக இருக்கும், ரொம்ப மன வருத்தமாக இருக்கும். அதெல்லாம் அவங்க அதை மடைமாற்றி இறைவன் திருவருளால் வெளியே வர்றதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம், புரியுதா? ஒரு பெண் இந்த காலத்தில், அந்த காலத்துலையும் சரி இந்த காலத்துலையும் சரி சுதந்திரமாக செயல்பட முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவர் போனது தான் அவங்களோட டேர்னிங் பாயிண்ட்டுங்க ஐயா. அவர் போனதுனால தான் இவங்க வந்து அந்த இதுக்கு மாறினாங்க. இல்லை மாறாமல் இருந்திருக்கலாம்ல, காரைக்காலம் மேயர்னு ஒருத்தர் கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். சரிங்க ஐயா, அவர் போனதுனால தான். காரைக்கால் மேயர் விட்டுருங்க, மங்கையர்கரசியார் எடுத்துங்க, சொல்லுங்க. இப்போ அவங்களுக்கு எங்கே டர்னிங் பாயிண்ட்டு? சுதந்திரமாக செயல்பட முடிஞ்சுதா? அவரு சமண மதம், கணவர் ராஜா அவரு சமண மதம், இவங்க சைவம். நிம்மதியாக ஒரு சிவ பூஜை பண்ண விட்றீங்களா? விட்டீங்களா? புரியுதுங்களா? அதனால ராஜா வந்து சமணங்களா? ஆமா. அதுக்கப்புறம் சம்பந்தர் போய் தானே திருத்துறாரு. அவரு முழுக்க சமணம், இவர் மங்கையர்கரசியார் சைவம். அவங்க தான் வந்து கூப்பிட்டு வராங்க சம்பந்தரை, இங்கே சமணர் தொல்லை பெரும் தொல்லையா இருக்குது, சீக்கிரமா வாங்கன்னு. இவர் இங்கே இருக்காரு, நாவுக்கரசர் கூட எங்கே இருக்காரு? திருமறை காட்டில் இருக்காரு. அப்போதான் ஓலை வருது, இங்கே ஒரே சமணர்கள் வந்து ஒரே அமக்கலம் பண்ணுறாங்க, தயவு செய்து மதுரைக்கு வாங்கன்னு. அவர் மதுரைக்கு போய் அதுக்கப்புறம் எவ்வளோ அமக்கலம்லாம் நடக்குது. அதுக்கப்புறமா அந்த கூன் பாண்டியன் அப்படின்ற மன்னனுக்கு ஒன்றுமே இல்லை, வெறுமனே சாம்பலை எடுத்து பூசி அதை தெளிவுக்கிறாரு. அது கூட என்ன சொல்கிறாங்க சமணர்களை, நீ மந்திரம் பண்ணி தான் வந்து பண்ணிட்ட அப்படின்னா, நான் முன்னாடியே கொண்டு வர சொல்கிறேம்பான்னு சொல்லி அடுப்பில் எரியக்கூடிய அந்த விறகுல இருந்து சாம்பலை எடுத்துகிட்டு வந்து மந்திரமாவது நீர், வானவர் மேவது நீர், சுந்தரமாவது நீர்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மன்னன் சைவத்துக்கு திரும்புகிறான். புரியுதுங்களா? அப்போ ஒரு பெண் சுதந்திரமாக பண்ண முடியுதா? எப்பவுமே பெண்ணு சுதந்திரமாக இருக்க முடியாது. அடிமை தான், அடிமை வாழ்க்கை தான். பெண்ணாக பிறந்துட்டா சமுதாயம் எங்கே சுதந்திரமாக விடுது சொல்லுங்க? நீங்கள் எந்த சமுதாயம் சுதந்திரமாக விட்டுருக்கு? ஒரு சமுதாயத்தை காட்டுங்க, பெண்களை சுதந்திரமாக விட்டுருக்கணும் ஒரு சமுதாயத்தை காட்டுங்க, சொல்லுங்கய்யா. இல்லை இப்போ எந்த சமுதாயம் நீங்க இன்னைக்கு இருக்கிற தத்துவம் பேசுற அந்த பிரிட்டிஷ் சமுதாயம் கூட எடுத்துங்க, பெண்களை சுதந்திரமா விட்டுறாங்களா? ஆங்கிலேயர் கூட சுதந்திரமா விடல. நீங்க அங்கேயும் போனீங்கன்னா ஒரு ஆண் செய்யறதை விட ஒரு பெண் அதிகமா செஞ்சுட்டா காழ்ப்புணர்ச்சி தான். அது எப்படிடா ஒரு பொம்பளை செஞ்சிடலாம் அப்படின்ற காழ்ப்புணர்ச்சி வந்துடும். புரியுதுங்களா? எந்த காலத்துலேயும் பெண் அடிமை தான். அதை வந்து யாரால நம்ம சமுதாயத்தில் திருத்த முடியாத ஒரு தவறு, உண்மையை ஒத்துக்கணும். புரியுதுங்களா? இப்போ நாமளே வந்து இப்போ இவர் ஐயா, இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, ஐயா வந்து சுதந்திரமாக விட்டுருக்காரு, ஐயா சுதந்திரமாக விடட்டுமே, அதுக்கப்புறம் ஐயாவுக்கு என்ன நிலைமையா வந்து பாருங்க. ஐயா என்ன நிலைமையா வராது பாருங்க. இவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லைம்மா, இவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. வெளியில என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் போகும்போதே ஒரு பொண்டாட்டியே கண்டிச்சு வைக்க தெரியல, அது பாட்டுன்னு ஒரு பக்கம் போய் ஊரை சுற்றி நிறுத்தி இவெல்லாம் என்ன வீட்டுக்காரங்க பேசுவாங்க. அப்போ ஐயா என்ன பண்ணுவாரு, நீ எப்படி இதை செய்யலாம், நீ செய்யறதுனால தான் ஏன் மானம் போச்சு, என்ன ஒருத்தர் இப்படி பேசுறாங்க, அவன் ஏன் பேசுறான், எதுக்கு பேசுறான்னு யோசிக்க மாட்டாங்க. அவன் ஏன் பேசுறான், அங்கேயே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், வெடிகுண்டு வெடிச்சிடுது. ஏன் பேசுகிறான், எதுக்கு பேசுகிறான், அவன் நம்ம மேலே என்ன காழ்ப்புணர்ச்சின்றத அந்த உளவியல் வந்து நம்மளை கண்ணை மறைச்சிடும். நம்ம யோசிக்க மாட்டோம். யோசிக்காமல் என்ன பண்ணுவோம், ஃபேக்ட்டுங்க ஐயா, நான் உங்களை தவறு சொல்ல. அண்ணா இல்லை அதெல்லாம் வந்துடுச்சுங்க ஐயா, எங்கள் இதில் வந்துடுச்சு, இருந்தாலும் நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம். எங்க நீங்கள் சுதந்திரமாக விட்டுக்கிறீங்களா? நீங்கள் எங்கே சுதந்திரமாக விட்டுருக்கீங்க? வெளியே ஃபேக்டாக தாங்க ஐயா, சுதந்திரமாக விட மாட்டோம். ஒன்றுமே இல்லைம்மா, நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஐயா வந்து வேலைக்கு போயிட்டு வராரு, பசியோடு வராரு, அந்த அம்மா சாப்பாடு செய்யாமல் திருவாசகம் 30 படிச்சுன்னு இருக்குமே, அப்போ ஒரு என்ன சொல்லுவாருன்னு பார்த்துங்க. கணவனே கண்கண்ட தேவன் சொல்லுவாங்க ஐயா. அடுத்தது என்ன சொல்லிட்டாரு, இப்பயே சொல்லிட்டாரு இந்த செகண்டு, கணவனே கண்கண்ட
சிவா அப்ப இங்கேயே முடிஞ்சு போச்சு இல்ல? ஆமாச்சுல்ல, நம்ம வெளியெல்லாம் போக வேணாம், இங்கேயே முடிஞ்சு போச்சு இல்ல? நம்ம சுதந்திரமா விடுறோமா? அவங்க விருப்பத்துக்கு நம்ம சுதந்திரமா விடுறோமா? இல்ல. அதே மாதிரி நம்ம என்ன சொல்றீங்க, நீங்க சுதந்திரமா விட்டுறீங்களா? எங்க வீட்டுல எனக்கு எதுவுமே என் சுதந்திரம் தான். பசங்கள்ல இருந்து பொண்ணுல இருந்து எங்க வீட்டுக்கார ஃபர்ஸ்ட். அடுத்தது அங்கதான் வரேன் நானு. அடுத்தது நான் அங்கதான் வரேன். அடுத்து வீட்டுக்கார சுதந்திரம், பையனுக்கு சுதந்திரம், பொண்ணு எல்லாருமே சுதந்திரம். அடுத்தது நான் அங்கதான் வரேன். இப்போ ஒரு ஒரு விஷயம் எடுத்துங்க, அது கரெக்டா அவர் சுதந்திரமா விட்டுட்டாரு. இப்போ உலகம் வந்து ரெண்டு விதமா இருக்கும். ஒன்னு விதி, ஒன்னு விதிவிலக்கு. இது விதி, இது விதிவிலக்கு. இப்ப விதிவிலக்குனால என்ன பிரச்சனைன்னு நான் சொல்ல வரேன் பாருங்க. இப்ப விதிவிலக்குல அவரு சுதந்திரமா விட்டுறாரு, நீங்க சுதந்திரமா இருக்கிறீங்க. ஆனா அவருக்கு பின்னாடி என்ன பேசுவாங்கன்னு யோசிச்சீங்க. அவர் பின்னாடி பேசினாலும் அவர் சொல்றாரு, ஊரு நீ என்ன நடந்து எனக்கு தெரியும், என்ன பத்தி உனக்கு தெரியும். அதுதான்மா, இப்ப நீங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறீங்க. ஆனாலும் சமுதாயன்றது விடுதா? சமுதாயத்தை பத்தி கவலைப்பட மாட்டேன்னு நீங்க மேலோட்டமா சொல்லிடலாங்க ஐயா. ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் சமுதாயத்தை பத்தி நீங்க கவலைப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா உங்களை அந்த அளவுக்கு எடுத்து போய் கிணத்துல தள்ளி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த இடம் வந்து கண்டிப்பா அந்த சமுதாயத்தை வரைக்கும் அங்க இருந்து, ஆனா இப்ப இருக்கிற இடம் வந்து வேற. அதாம்மா, நீங்க வந்து எந்த இடத்துக்கு போனாலும் சமுதாயம் உங்களை நீங்க இங்கேயே இருந்தினாலும் சில நேரம் வந்து சமுதாயத்துக்கு நீங்க தெரியாத வரைக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா திரும்பவும் சமுதாயம் பேச ஆரம்பிக்கும். இல்லையே, நீங்க சமுதாயத்தை கொடுத்தா ஒட்டி ஊரோட ஒட்டி வாழணும் ஒரு பழமொழி இருக்குல்ல. ஊரோட ஒட்டி வாழ்ன்றது ஒரு பழமொழி இருக்குல்ல. நம்ம அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ நம்ம இந்த பக்கம் பெண்களை சுதந்திரமா கொடுத்துடுறோம், ஆண்கள் வந்து இருக்கிறாங்கன்னா ஆண்களோட பாட நீங்க கொஞ்சமா நெஞ்சமா சொல்ல முடியாது. பெண்கள் கையில சில விஷயத்தெல்லாம் நம்ம அதுதான்மா, பெண்கள் கையில சில விஷயத்தெல்லாம் நம்ம கொடுத்துடுறோம். ஆனா அது வந்து ஆண்களுக்கு எதிராகவே திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? பெண்கள் கையில ஏன் சுதந்திரமா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அதனாலதான் வந்து சுவாமிக்கே அந்த நிலைமை வருது. புரியுதுங்களா? சுவாமியே வந்து ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. தன்னோட உடல்ல பாதி தான் வச்சுட்டு இருக்காரு, பிடிச்சி கூடவே வச்சுட்டு இருக்காரு. தனியா விட்டுட்டா அதுல நிறைய பிரச்சனை வரும். உதாரணத்துக்கு காளி சொல்லலாம். காளி சொல்லலாம். காளியோட ஆட்டம் வந்து கொஞ்சமா நஞ்சமா இல்லை. அந்த கோவத்துல உக்கிரத்துல என்ன பண்றனே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சமா நஞ்சமான ஆட்டம் இல்லை. அப்படி ஆடும்போது பார்த்தா ஒவ்வொரு பக்கமா உலகம் அழிஞ்சுக்கிட்டே வருது. நீங்க திருவாசகத்துல பார்த்தீங்கன்னா ஊட்டாம் கான் சாழலோ, திருச்சாழல்ல அது மாதிரி காளிக்கு ஊட்டாயிடும் எல்லாருமே. ஊட்டுனா பலி கொடுக்குறது, ஊட்டுனா பலி கொடுக்குறது. இப்போ நம்ம உலகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குது. அவ கோபத்துல ஆடுற ஆட்டம் தாண்ட ஒண்ணுமே முடியல. அதுக்கப்புறம் தான் சுவாமி இறங்கி போட்டு ஒரு அழுத்துறாரு, அடங்கு, கொஞ்சமாவது அடங்கிரு அப்படின்னு சொல்றாரு. இந்த பாதிப்பும் இருக்கு. புரியுதுங்களா? பெண்கள் கிட்ட இந்த மாதிரி உலகத்தை அவங்களுக்கு எல்லையற்ற வரன்முறையற்ற சுதந்திரம் கொடுத்தா பிரச்சனை, கண்டிப்பா பிரச்சனை தான். அதனால தான் ஆண்கள் கூடவே கொஞ்சம் டைட்டா பிடிச்சி வச்சிருக்காங்க. அதே நேரத்துல ரொம்பவும் டைட்டா பிடிக்கக்கூடாது. இப்போ பிடிச்சிருக்கு ரொம்ப டைட்டு. அதே மாதிரி இந்த பக்கம் பெண்களும் ஆண்களை ரொம்ப டைட்டா பிடிச்சிருக்கக்கூடாது. ஒரு லிமிட்டா, ஒரு கட்டுக்குள்ள, அவ்வளவுதான். கட்டுக்கு மீறி போனா கங்கையை தூக்கிட்டு வந்து தலையில வச்சுக்கிற மாதிரி தான். புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் சிவபெருமான் தான் உதாரணம். நீங்க ரொம்ப டைட்டா கட்டி பிடிச்சிட்டீங்கன்னா நான் தான் அப்படின்ற மாதிரி மெரிக்கிற அளவுக்கு வந்துட்டா கங்கையை தூக்கிட்டு வந்து தலையில வச்சுக்கோ, தடாமுடியில வச்சுக்குவார். அதுதான் ஆண்களுடைய நிலைமை. புரியுதுங்களா? ரெண்டு பக்கமும் சரிசமமா நின்று இயல்பா இருக்கணும். அப்படியே நீங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் வெளியில சமுதாயம்னு ஒன்று இருக்கு. அந்த சமுதாயம் உங்களை போட்டு பாடாய்படுத்தும். அதனால இந்த பூலோக பிறப்புன்றது நமக்கு நமக்கு
சமையான சுகமா? சுமையான சுகமா? சுகமா இருக்கும், துக்கமா இருக்கும். சுமையான சுகம்னா அப்போ நீங்கள் பிறந்து 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 அந்த சுமையான சுகத்தை அனுபவிச்சுட்டே இருக்க தோணுதா? அது இப்ப தேவையில்லாத மாதிரி ஆயிடுச்சு. அப்படி வாங்க. சுமையான சுகம் தானே, இன்னொரு பிறவி அனுபவிங்களா? இப்ப சொல்லி நான் வந்ததுக்காக சொல்ல வந்தேன். சுமையான சுகம் தானேம்மா, இன்னொரு பிறவி அனுபவிக்கலாமே. நம்ம ஒரே ஒரு முடிவுக்கு வந்துடணும். பெருமானே, இதுக்கு மேலே நான் பிறந்து இங்கே வந்து கஷ்டம், இது எவ்வளோதான் நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு கஷ்டம்தான். அதே மாதிரி நீங்கள் சந்தோஷத்தையே அனுபவிச்சுட்டு இருந்தாலும் கஷ்டம் இல்லை, அதை விட கொடுமையான கஷ்டம் வேறு எதுவும் கிடையாது. சந்தோஷத்தையே உங்களுக்கு அலர்ப்பரிய சந்தோஷம், தினமும் சந்தோஷம் சந்தோஷம்னு வந்துன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுத்து போயிடும். உடனே குத்துருவாரு ஐயா. வாழ்க்கையே வெறுத்து போயிடும். வேற அவரு நீங்க வேற அரை மணி நேரம் சந்தோஷம் வந்தா உடனே துக்கத்தை கொடுப்பாரு. அப்படி கொடுக்கவே தான் சந்தோஷம் என்னன்னு தெரியுது. காரம் சாப்பிட்டா தான் ஸ்வீட்டோட தன்மை தெரியும். நீங்கள் வெறும் திட்டி போய் சாப்பிட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அடா போடா, காரம் சாரமாக எதனா இருந்தால் நல்லாயிருக்கும் உடனே கேட்குது இல்லை. இப்போ நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, எவ்வளோ நேரம் உங்களால் ஸ்வீட் சாப்பிட்டுட்டே இருக்க முடியும்? எவ்வளோ நேரம் சாப்பிட்டுட்டே இருக்க முடியும்? ஒரு மழை பெய்யுதுன்னு வச்சுங்களேன், திகட்டுற வரைக்கும் சாப்பிடலாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக ஒரு மழை பெய்யட்டுமே, ஸ்வீட்டாக அதெல்லாம் சக்கரை பொங்கல் மழையில் எடுத்துன்னு வந்து கொடுத்தா எப்படி இருக்கும்? சரி காரம் பஜ்ஜி. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பானிபூரி சாப்பிட்டா எப்படி? அப்போ இருந்தவங்க பஜ்ஜி மசால் வடை அப்படி சாப்பிட்டாங்க. இல்லைன்னா வேர்க்கடலையில சுண்டல் பண்ணி தாளிச்சு காரமாக சாப்பிட்டாங்க. கொண்டக்கடலையே சுண்டல் பண்ணி இல்லை அப்படியே வெறுமனையே காராமணியை வறுத்து மிளகாத்தூள் பெப்பர்லாம் போட்டு சாப்பிட்ருவாங்க. இது காரம். ஆனால் இந்த ஜென்ரேஷனில் இந்த டைமில் சூடாக பானிபூரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கார்பரேட்டே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கார்பரேட்டே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். டாக்டருக்கு அது செட்டு சீசன் டைம் இந்த 3 மாதம் அதான். அதுதான் சொல்கிறேன், இந்த 3 மாதத்துக்கு பானிபூரி சாப்பிடுங்க, நல்லது உடம்புக்கு. அது வேற குத்துட்டு வேற போட்டு சொல்கிறேன். அந்த மாதிரி நமக்கு வெறுமனே வந்து நாம் இனிப்பே சாப்பிட்டோம்னாலும் நமக்கு வருத்தம் தான். வெறுமனே கசப்பாக இருந்தாலும் அடையினடா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஒன்று இப்போ தான் போச்சு, இன்னொன்று உடனே ஃப்ளைட்டில் வந்து நிற்குது, வெறுப்பு வருதா? அப்போ இந்த பிறவி சுகமான துக்கம். இந்த பிறவின்றது நமக்கு கொடுக்கப்பட்டது ஒன்றே ஒன்று தான், பெருமானை தொழணும். அதுக்காக தான் இந்த பிறவி நமக்கு கொடுத்துருக்காரு. நம்ம அதிலிருந்து கொஞ்சம் டிவியேட் ஆகி, வினையினால் கொஞ்சம் டிவியேட் ஆகி வெளியே வந்துடும். பெருமானை தொழுது நம்மளுடைய வினையை கழிச்சிட்டு மேலே வரணுன்றது தான் நமக்கு கொடுக்குற அசைன்மெண்ட். புரியுதுங்களா? அந்த அசைன்மெண்ட்டில் நாம் என்ன பண்ணுறோன்னா இதில் தான் நிறைய டிவியேட் ஆகும், மாறுறோம். இதிலேருந்து நாம் நிறைய மாறிடுறோம். எப்படி மாறிடுறோன்னா வள்ளலார் சொன்னார். வள்ளலார் ஒரு எடுத்த டாப்லேயே அடிப்பார், மதம் என்னும் பேய் பிடியாது இருக்க வேண்டும்னு. புரியுதுங்களா? மதம் வந்து ஒரு பேய், அந்த பேய் எனக்கு பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் வள்ளலார். ஏன் அதை சொன்னார்? ஐயா அப்போ சைவ சமயம்னா மதம் இல்லையா, நம்ம அதில் சைவ மதத்தில் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வரணுமே, பொங்கி எழணுமே. சைவ மதம் எப்படிங்க ஐயா? சைவ சமயம் தானே. சமயம் தானே, மதம் தானே. சைவம்னா என்ன, மதம் தானே. சமயம்னா என்ன, மதம் தானம்மா. வைணவ சமயம் தானே சொல்கிறோம், அது வைணவ மதம் தானே. இல்லை, இந்து மதத்தில் இந்து மதம், வைணவம் சைவம் எல்லாமே இருக்குங்க. அப்போ அது மதம் தானே. மதம் தானே, எல்லாம் சேர்ந்தது தான் மதம். எல்லாம் சேர்ந்தது தான் மதம். அப்போ சைவம்னா சைவ சமயம் வைணவ சமயம்ன்றது அதில் ஒரு பிரிவு. மதம் தாங்க ஐயா, மதம் தான். சைவ சமயம்ன்றதோ மதம் தான். புரியுதுங்களா? நமக்கு முதல்ல இந்த மதம், இந்த பேயே பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு வள்ளலார். ஏன் சொல்லிட்டு போனார்? எதனால் சொல்லிட்டு போனார்? நமக்கு இருக்கிற சைவர்களுக்கு இருக்கிற எண்ணம் எப்படி இருக்கணும்னா, யாதொரு தெய்வமாகினும் அங்கு வந்து அருள் செய்வது மாதொரு பாகனாரே. புரியுதுங்களா? உலகத்தில் 5 விரல் இருக்கும்,
5 விரலும் ஒரே அளவு நேராக இருக்காது. புரியுதுங்களா? அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். உலகத்தில் கைன்னு இருந்தால் 5 விரல் இருக்கும். அந்த 5 விரலும் ஒரே நேராக இருக்காது, ஒரே டைரக்ஷனில் இருக்காது. 5மே வேறு வேறு டைரெக்ஷனில் தான் இருக்கும். பாருங்கள், 5 விரலும் எப்படி ஒரே டைரெக்ஷனில் இருக்குது, நேரம்னா நேராக பார்த்துட்ருக்கு, வேறு வேறு டைரெக்ஷனில் தானே இருக்குது. அதனால் உலகத்தில் எல்லாமே இருக்கும். நாம் அதை போட்டு உருட்டிக்கிட்டு அது கூட சண்டை போட்டு முதல்ல அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். என் மதம் தான் உயர்ந்தது. புரியுதுங்களா? என் மதம் தான் உயர்ந்தது, உங்களுக்குலாம் ரொம்ப தாழ்ச்சி அப்படின்ற எண்ணம் முதல்ல நமக்கு வரவே கூடாது. அந்த எண்ணத்தை மட்டும் நாம் வேறறுத்துடணும். என் மதம் தான் உயர்ந்தது, உங்கள் மதம்லாம் ரொம்ப தாழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடாது. அது சொல்லிட்டாவே போச்சு, முடிஞ்சு போச்சு. அப்புறம் நம்ம சைவராக இருந்து அர்த்தமே இல்லை. யாதொரு தெய்வமாயினும் அங்கே வந்து அருள் செய்வது மாதவர் பாகனாரே, சிவபெருமான் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் சிவபெருமான் தான். அதனால தான் வந்து நம்மளதுல இவ்வளவு விதமான பரவலான வழிபாடு முறையாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் அடியாரெலாம் பார்த்தா என்ன சொல்கிறீங்க? திருச்சிற்றம்பலம், மரியாதையாக திருச்சிற்றம்பலம். ஏன் திருச்சிற்றம்பலம் சொல்கிறீங்க? சிவபெருமான் ஒவ்வொரு அடியாரனுடைய இறுதியிலும் குடியிருக்கான். நடராச பெருமான் ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் தாண்டவம் ஆடிட்டு இருக்கான். அதுதான் நம்ம திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்னு சொல்கிறோம். அப்போது சைவர்களுக்கு மட்டும்தான் இருப்பானா? மற்ற மதத்தினர் அவங்களும் மனிதன் தானே. அங்கே நடராச பெருமான் இருக்க மாட்டாரா? அப்போ நாம் பண்ணுறது தப்பு தானே. நாம் பண்ணுறது தப்பு தானே. இறைவன் எங்கேயும் இருப்பார், நீ அதாவது வியாபித்து இருக்கான். அப்படி இருக்கும்போது அங்கே இல்லைன்னு நாம் எப்படி நான் சொல்ல முடியும்? புரியுதா? மற்றைய மதத்தினரும் நாம் மதிக்க கற்றுக்கணும். மதம்னு நமக்கு வரக்கூடாது. புரியுதுங்களா? நாம தான் சைவ சமயம், எங்கள் சமயம் தான் உயர்ந்தது, நீங்கள் கம்முன்னு தாழ்ச்சி இன்னும் ஓரமாக உட்காருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்களுடைய வழிபாடு அவங்களுக்கு, நம்முடைய வழிபாடு நமக்கு. இப்போ இதுலேயே வந்து நீங்கள் நம்முடைய வழிபாட்டிலேயே இத்தனை பிரிவு இருக்குது. யார் அந்த உயர்ந்த நிலைக்கு போகிறாங்க? பக்குவப்பட்ட ஆன்மாவாக தேர்னதுக்கு அப்புறம் தான் அந்த உயர்ந்த நிலைக்கு போகிறாங்க, நாயன்மார் நிலைக்கு போகிறாங்க. பக்குவப்படுற வரைக்கும் அவங்களும் இங்கே தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது மற்றவங்களை நாம் எப்படி சொல்ல முடியும்? அவங்க பக்குவத்துக்கு அந்த பேரத்தில் இருக்காங்க. இப்போ நீங்கள் இப்போ சித்தாந்தத்தில் எங்கள் ஆசிரியர் ஒரு அருமையான ஒரு வழி சொல்லுங்கள். நாமளும் அந்த பிறவி தூரம் அந்த மாதிரி ஒரு பிறப்பு எடுத்து அங்கே முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கோம். புரியுதா? ஒரு பிறப்பில் நாம் அங்கேயும் போய் பிறந்து அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதிலிருந்து மேல் நோக்கி தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். வேறு மதத்துலேயும் போய் பிறந்து தான் வந்திருக்கோம். வேறு மதத்துலேயும் பிறந்து தான் நம்ம வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நாம் எப்படி அதை இழிவு பண்ண முடியும்? புரியுதா? நம்ம இழிவுபடுத்தக்கூடாது. அதனால மதம் என்னும் பேய் பிடியாது இருக்க வேண்டும். முதல்ல நமக்கு சொல்லப்படுற விஷயமே அதுதான். நம்ம சைவ சமயம் தான் வந்து எல்லாத்தையுமே ஏற்றுக்குது. கடவுள் இருக்கான்னு சொல்கிறானா அவனும் சைவம் தான். கடவுள் இல்லைன்னு சொல்கிறானா அவனும் சைவம் தான். நம்ம என்ன சொல்கிறோம்? கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகின்னு சேக்கிரார் சொல்லிட்டாரு. அப்போ கடவுள் இல்லைன்னு தானே அர்த்தம். ஒரு ஜோதி தான் நிற்குது. புரியுதா? அதனால் சைவ சமயம் தான் எல்லாத்தையும் ஏற்றுக்குது. அப்படி இருக்கும்போது நாம் வந்து எல்லாரையும் இழிவுபடுத்தக்கூடாது. சில பேர் நிறைய பேர் பண்ணுற தப்பு தான். நம்மளது தான் உயர்ந்தது, இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும், அப்படி தான் சொல்லணும், இப்படி தான் நீங்கள் நான் பண்ணும்போது தான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. முதல்ல அந்த தெளிவு நமக்கு வரணும். எல்லா உயிர்களும் உயிர்களே, எல்லா உயிர்களும் உயிர்களே, நம்ம மட்டும்தான் உயிர் கிடையாது. எல்லாருடைய தாயும் அழகு தான், நம்மளுடைய தாய் மட்டும்தான் அழகுன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய அபத்தமாக இருக்கும். எல்லாமே தாய் தானே, எல்லாமே தாய் தானே. அவங்களுக்கும் குழந்தை பிறகுமே தாய் தான். தாய் இருக்கும்போது அந்த தாய் அழகு இல்லை, ஏன் தாய் மட்டும்தான் அழகுன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய அபத்தமாக இருக்கும். அதை தான் நம்ம பண்ணுறோம். அந்த தப்பை தான் நிறைய பேர் பண்ணுறோம். அதனால் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மதம் என்னும் பேய் பிடியாது இருக்க வேண்டும். புரியுதா? ஏன் சாமியை சுற்றி உங்கள் சாமி தாழ்த்தி அப்படிலாம் சொல்லக்கூடாது. எங்களுடைய கோட்பாடு, எங்களுடைய நம்பிக்கை, நாங்கள் சிவபெருமானை நம்புகிறோம். அதனால் நாங்கள் பார்க்குறதெல்லாம் சிவபரம்பொருளாகவே நாங்கள் பார்க்குறோம். உன்னிலும் இருக்கான், எண்ணிலும் இருக்கான், தூணிலும் இருக்கான், துரும்பிலும் இருக்கான். அதனால் எங்கேயா இருந்தாலும் நாங்கள் சிவபெருமானை தான் பார்க்குறோம். நீ எப்படி வேணால் பார்த்துக்கோ, அல்லாமா பாரு, ஜீசஸா பாரு,
புரியுதா? இங்கே பிரச்சனை எங்கே வருதுன்னா, இப்போ அவங்க வந்து நமக்கு போட்டியாக வர இடத்துல தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? அப்போ ஆனால் சம்பந்தர், நாவுக்கரசர்லாம் வந்து சாக்கியர்கள், பௌத்தர்கள்லாம் பேசியிருக்காங்களே, இழிச்சு பேசியிருக்காங்களே. ஏன் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு போட்டியாக வராங்க. எப்படி வராங்கன்னா, ஏன் சாமி தான் வசதி, உங்கள் சாமிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ நாம் வந்து நிரூபிச்சாக்கணும்ல. இப்போ எனக்கு மட்டும்தான் டேலண்ட் இருக்குது, உனக்கு டேலண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? 2 வகுப்பு 4ஆம் வகுப்பில் 2 பேர் படிக்கிறோம். நான் மட்டும் தான் நல்லா படிப்பேன், நீ நல்லா படிக்க மாட்டேன்னா அந்த மாணவனுக்கு என்ன வரும்? அது எப்படிடா நீ மட்டும் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பியா, நானும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற மாதிரி படித்து எடுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அதுதான் வரலாற்றில் நடந்தது. நாவுக்கரசரோட இதில் கூட அப்படி தாங்க ஐயா நடந்தது. ஆமாம். அவங்க வந்து ஒரு இதில் இது ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து சமணம் தான் ஜெயிக்குது. சமணம் ஜெயிக்குது, சைவம் வந்து வாய் அடைச்சி நின்றுடுறாரு அவரோட இதுக்கு பதில் சொல்லாமல். அப்புறம் சமணம் ஜெயித்த உடனே அதுக்கப்புறம் போகிறாரு, இது பண்ணுறாரு. அப்புறம் தான் அவருக்கு வயிற்று வலியை கொடுத்து ஆட்கொள்கிறாரு. அப்போ தான் மறுபடியும் உணர்ந்து மறுபடியும் மீண்டு வர்றாரு. சமணம் ஜெயிக்கலைங்க ஐயா. இல்லை, அந்த வாய்ஜாலம் திறமை திறமை நம்ம தவறா புரிஞ்சுக்கிறீங்க. சமணம் ஜெயிக்கல. இவர் என்ன பண்றாரு, நாவுக்கரசு பெருமான் வந்து எல்லாம் கற்று தேர்ந்தவர். ஆய பல கலைகளை கற்று தேர்ந்தவர். அவர் வந்து மிகச்சிறந்த, ஒரு சாதாரணமா சொல்லலாம், மிகச்சிறந்த படிப்பாளி. அப்படி படிக்கும்போது என்ன பண்றாரு, கணவன் அதாவது தாய் தந்தை விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தமக்கைக்கு இப்போ ஒரு வரன் பார்க்குறாங்க. அவரும் வந்து போரில் இறந்துடுறாரு. அவர் என்ன அப்போ அந்த கால வழக்கு என்னன்னா, கணவனாக ஒருத்தரை வரிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரோ பண்ணலையோ அவர் தான் கடைசி வரைக்கும் கணவர் அப்படின்ற நிலையில் அவர் தான் கணவர். அவர் இறந்து போயிடுறாரு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த வேற ஒரு நபரை நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோவிலில் தொண்டு பண்ணுறதுக்கு வந்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, இந்த வருத்தத்தில் எல்லா மதத்தினுடைய கொள்கையும் படிக்கிறார். அப்படி படிக்கும்போது சமண கொள்கையை படிக்கும்போது அவருக்கு பிடிச்சி போச்சு. அந்த வினையாகப்பட்டது அப்படி வேலை செய்தவர். அந்த சமண கொள்கை பிடிச்சிட்ட உடனே அவர் அங்கே போயிடுறாரு. அங்கே போயிட்டு தர்மசேனர் அப்படின்ற பட்டம் அவருக்கு கொடுத்து அங்கே சில காலம் இருக்கிறார். அந்த மதத்துலேயும் இருக்கார். அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே அவங்க அக்கா நாம் பரம்பரையாக சைவ சமயத்தில் இருக்கோம், இவங்க இப்படி மதம் மாதிரி போயிட்டானே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, சுவாமி என் தம்பி எட்டுன்னு வந்து தாய் மதத்தில் சேருன்னு சொல்லி அனுதினமும் பூஜை பண்ணுறாங்க. எந்த கோவிலில்? திருவதிகை வீரட்டானத்தில் அனுதினமும் அவங்களுக்கு என்ன வேலை, கோவிலை சுத்தம் பண்ணி பெருக்கி அழகாக கோலம் போட்டு பளிச்சுன்னு வச்சுக்கிறது தான் அவங்க வேலை. காலை மாலை 2 வேலையும் இது அனுதினமும் செய்கிறாங்க, நம்பிக்கையோடு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சூளை நோய் கொடுத்து அதிலிருந்து வந்து சிவபெருமான் புரிய வைக்கிறாரு. சமணம் ஜெயிக்கல, அதான் வாதாடுறாரு. அப்போ அவங்க இல்லை சைவம் வந்தால் வந்து நல்லா பேசுகிறாரு, இவர்கிட்ட யாரும் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சமணர்களுக்குள்ளே 2 பேர் பேசுகிறாங்க. நமக்காக வாதாட ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இவரை சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன், சைவ சமயத்தை பற்றி அதுக்கப்புறம் தான் இவர் புரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் சைவத்துக்குள்ளே வந்து இத்தனை நாள் நான் வந்து புரியாமல் இருந்துட்டேனே, அந்த மதத்தில் இவ்வளோ தவறு இருக்கே அப்படின்றத சொல்லி அவங்க வந்து என்ன சொல்லிடுறாங்க, எதுவுமே இல்லை, இப்போ பெண்களுக்கு வந்து முக்தி பேர் கிடையாது அப்படின்றதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து முடியே தலையில் வச்சுக்கூடாது, அந்த முடியை கையில் பிடுங்கி எடுத்துடணும். அதே மாதிரி சாப்பாடு வெறும் கையில் தான் சாப்பிட்ணும், வாங்கி தான் சாப்பிட்ணும், பிச்சையிட்டு தான் வாங்கி தான் சாப்பிட்ணும். பல் தேய்க்கக்கூடாது, பல் தேய்ச்சா பல்லில் இருக்கிற பூச்சிலாம் செத்து போயிடும். குளிக்கக்கூடாது, உடம்புல இருக்கிற பூச்சிலாம் செத்து போயிடும். வெளியில் வந்தால் மயில் பீலில் விசிறிக்கிட்டே போகணும். ஆடை உடுத்தக்கூடாது. இதெல்லாம் அவங்க கொள்கையாக இருந்தது. திருமணம் ஆனால் அவ்வளோ கொள்கையில் இருந்தவங்க சுண்ணாம்பு கால்வாயில் போட்டு அவரை சாகணுன்ற அளவுக்கு போயிருக்காங்க பாருங்க. நீச்சரையில் விட்டாங்க. அதுக்கப்புறம் யானை இதுதான் பாருங்க, அதான் ஒரு உயிரே சாகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நாவுக்கரசரை சுண்ணாம்பு காலில் போகிறாங்க, யானையை விட்டு மெரிக்கிறாங்க, கடலில் கட்டி எடுத்து போய் போடுறாங்க, இவ்வளோ கொடுமையும் பண்ணுறாங்க. இந்த கொடுமையை தான் எதிர்த்து போராடினாங்க. புரியுதுங்களா? இந்த கொடுமையை எதிர்த்து இவங்க இவ்வளோ அட்டூழியம் பண்ணுறாங்களே, அவங்கவுங்க மத கொள்கை அவங்கவுங்க பிடிச்சதை அவங்க பண்ணிக்கிட்டோம். இவங்க வந்து ஏன் அப்படி இதுதான் சிறந்தது இதுதான் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யாருக்கா இருந்தாலும் கோபம் வரும்ல. அவரை சாகடிக்கிற அளவுக்கு அவங்க போயிருக்க மாட்டாங்க. அந்த மதம் எனும் பேய் பிடிச்சதுனால கரெக்டாக அதை தான் இப்போ நான் சொல்கிறேன். மதம் எனும் பேய் பிடியாது இருக்க வேண்டும்.
அப்படின்றது தான் அதுக்கு தாற்பயம். அதான். நீங்கள் அதை சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அரசுரிமையில் பறிப்போகுது. இப்போ மன்னன் வந்து ஒரு மதத்தை இவர் சைவம் தான் பெருசுன்னு சைவத்தை எடுத்துட்டானா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆபத்தாக போயிடுமே அப்படின்றதுனால அவங்க வந்து இதுதான் உயர்ந்ததுன்னு போராடுறாங்க. அந்த காலத்தில் சூழல் அப்படி தான் இருந்தது. இப்போ இருக்கிற மாதிரி ஜனநாயக நாடாக இல்லை. இப்போ ஜனநாயக நாடு யார் வேணாலும் அவங்களுக்கு பிடிச்ச கொள்கையை அவங்க ஏற்றுக்கலாம். ஆனால் அப்போ இருந்த நாடு வந்து மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி அப்படின்ற நிலைமையில வந்துட்டாங்க. இப்போ அதனால தான் நிறைய உட்பூசல், நிறைய பிரச்சனை வருது. ஆனால் இதில் வந்து சோழர்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்காங்க. சோழர்கள் எல்லாரையுமே பரவலாக அவங்க இருந்த சைவ சமயம், ஆனால் அவங்க வந்து பரவலாக எல்லாருக்குமே நிபந்தனை கொடுத்துருக்காங்க. வைணவத்துக்கும் கொடுத்துருக்காங்க, பௌத்தத்துக்கும் கொடுத்துருக்காங்க, சமணத்துக்கும் கொடுத்துருக்காங்க, சமண கோயிலில் கட்டி கொடுத்துருக்காங்க சோழர்கள். அதுக்கப்புறம் வந்ததுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரலாற்றில் அவங்கவுங்க மாறி 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 ஆட்சி வந்தாங்க. முகலாயர் வந்தாங்க, அதுக்கப்புறம் கிருஷ்ணதேவராயர் அவங்க ஆட்சி வந்தது. அதுக்கப்புறமா இதில் வந்து கிருஷ்ணதேவர ஆட்சியில் தான் வைதிகெல்லாம் ரொம்ப பெருசாச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாரும் சமமாக தான் இருந்தாங்க. வைதிக ஆட்சி அப்போ தான் ரொம்ப பெருசாச்சு. இதுதான் பெருசு, எங்களுக்கு அதுதான் வேதம் தான் பெருசு, இந்த நால்வர்ண கொள்கைலாம் அப்போ தான் வந்தது. அதுக்கு முன்னாடிலாம் நால்வர்ண கொள்கையெல்லாம் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ற எண்ணெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணதேவர ஆட்சி காலத்தில் தான் அதெல்லாம் வந்தது. இவங்க தெலுங்கர்கள் உள்ளே வந்த பிறகு தான் இந்த வைதிகம் வந்து கொஞ்சம் மேல் வந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் ஓரளவுக்கு லிமிட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் முகலாயர் வந்தாங்க, இன்னும் மாறி போச்சு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷார் வந்தாங்க, மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி மொத்தமாக போச்சு. இப்போது இன்றைக்கி ஓரளவுக்கு ஜனநாயக நாடாக எல்லா மதத்தினரும் சுதந்திரமாக வழிபாடு ஏற்றப்படக்கூடிய அளவில் இப்போ வந்துருக்கு. புரியுதா? அதனால் அந்த சூழ்நிலையில் அப்படி நடந்தது, அப்படி இருந்தது. அதனால் நாவுக்கரசர் பெருமானம் சம்பந்த பெருமானம் போய் எதிர்த்து பேச வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. புரியுதா? நமக்கு முதல்ல நாம் புரிஞ்சுக்கிறது, நாம் சைவராக இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது நம்ம சுவாமி எல்லாருக்கும் புது. அதுதான் மாணிக்க வாசகர் தெளிவாக புரிஞ்சு வச்சிட்டார். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இங்கே தென்னாட்டில் நாம் சிவபெருமான் சொல்கிறோம். அதே பெருமான் தான் அங்கே போன உடனே அவங்க அல்லான்றாங்க, ஜீசஸ்ன்றாங்க, அப்புறம் இன்னொன்று கடவுள் பேர்லாம் சொல்கிறாங்க. தென்னாட்டில் நாங்கள் சிவம்னு சொல்கிறோம், நீங்கள் அதுக்கப்புறம் எதனா பேர் வச்சு கூப்பிட்டுங்க. ஆனால் அங்கேயும் தெய்வம் தான். இங்கே என்ன தெய்வமோ அதே தெய்வம். அதை தான் வந்து நாம் சைவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். மற்ற மதத்தை நாம் இழிவாக பேசக்கூடாது, கேவலமாக பேசக்கூடாது. நமக்கு மெயினாக நீங்கள் யாரை பார்த்தாலும் சிவமாக தான் நமக்கு தெரியணும். இப்போ இதுலேயே வந்து ஒரு கதை ஒன்று இருக்குது. ஒரு ஊரில் பண்டரிபுரம்னு நினைக்கிறேன். பண்டரிபுரத்தில் ஒரு அடியார் இருக்கார், பெருமான் அடியார். பண்டரிநாதர் கோவில் இருக்கு. அங்கே வந்து நம்ம சைவர் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணார்னா பெருமாள் கோவில் பக்கமே போக மாட்டார், பெருமாளையே பார்க்க மாட்டார். சிவபெருமான் தான் எனக்கு உயிர், சிவபெருமான் தான் எனக்கு முக்கியம், சிவபெருமான் தான் மூல கடவுள். நான் வெளியெலாம் போகல, நம்ம மதத்துக்குள்ளே இந்த சைவ வைணவத்துக்குள்ளேயே சொல்கிறேன். சிவபெருமான் தான் நமக்கு மூலப்பரம்பொருள் அப்படின்னு சொல்லி அந்த முழுக்க முழுக்க சிவக்கொள்கையிலே இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட தொழில் என்னன்னா கோவிலுக்கு இந்த கவசம் செஞ்சு கொடுக்குற வேலை அவருக்கு. அப்படி இருக்கும்போது பண்டரிநாதர், அதான் பண்டரி பெருமாள் இருக்காருல்ல பண்டரிநாதருக்கு கவசம் பண்ணணும், அவரை கண்ணை கட்டி கவசம் பண்ணணும்னு கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும்போது என்ன பண்ணுறாரு அவரு, இன்னைக்கு பிரதோஷமாச்சே, நான் சிவபெருமானை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாரு. இல்லை நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் நல்லா செய்வீங்க, நாங்கள் எல்லா ஆச்சாரிக்கிட்டும் போய் கேட்டுட்டோம், அவங்களாம் சரியாக செய்யலை அப்படின்றது அவங்க வந்து ரொம்ப ரெக்வஸ்ட்டாக வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது சரி ஒன்று பண்ணுங்கள், என் கண்ணை கட்டி கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி கண்ணை கட்டிக்கிறாரு. கண்ணை கட்டிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இவர் அளவு கோல்லாம் எடுத்துக்கிறாரு. அளவு பண்ணும்போது நேராக போயிட்டு பெருமாள் மேலே இப்படி போய் தொடும்போது சாட்சாத் சிவபெருமான் என்ன பண்ணுறதோ அந்த வடிவம் அப்படியே அங்கே இருக்குது. ஒரு நிமிஷம் அப்படியே விதுவிதுத்து போயிடுறாரு. பாம்பு இருக்குது, அவர் தொட்டு பார்க்கும்போது பிறை சந்திரன் இருக்குது, ஜடாபாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு நிமிஷத்தில் ஆடி போயிட்டு கண்ணை வந்துட்டு பட்டா பண்டரிநாதன். சிவபெருமான் உணர்த்திட்டாரா? நாம் அதை புரிஞ்சுக்கணும். நமக்கு சைவத்தில் பெருமாள் தான் முதலடியார். அவர் தான் வந்து விடையாகவும் தாங்கியிருக்காரு. என்னங்க யார் 2 பேரும்
இல்லை இன்னைக்கு தான் சொன்னாங்க ஐயா கதை. பெருமாள் வந்து முதலடியார் அவர் தான் பெருமாள் வேற யாரும் இல்லை, விஷ்ணுன்றவர் வந்து அந்த சக்தி தான் மாற்று இதுதான் அப்படின்னு பெருமானுடைய அருள், நம்ம சிவபெருமானுடைய அருள் சக்தி தான். பெருமாள் ஆண் வடிவமாக கொடுக்கும்போது பெருமாள், பெண் வடிவமாக கொடுக்கும்போது அம்பாள் உமையம்மை. புரிஞ்சுங்களா? பெருமாள் தான் வந்து இதுவாக வந்து தாங்கிறது, விடையாக வந்து தாங்கிறதும் பெருமாள் தான். அதனால் பெருமாள் தான் முதலடியார். அதனால் நம்ம வந்து அவரை வந்து வெறுத்து ஒதுக்கக்கூடாது. சரியா? அதுக்கு தான் தெளிவாக உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்கிறது, யாதொரு தெய்வம் ஆகினும் அங்கே வந்து அருள் செய்வது மாதவர பாகனார் சிவபெருமான் தான். நீங்கள் எங்கே போனாலும் சரி, இது தவறு அது தவறுலாம் நம்ம வெறுத்து ஒதுக்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, நாம் அப்படி போட்டுக்கிறாங்க. நாம் திருநீர் பூசுறதே அந்த வடிவம் தான். புரியுதுங்களா? திருநீர் பூசுறதே அந்த வடிவம் தான். அருட்சக்தி தானே நம்ம திருநீராட்டு பூசுகிறோம். போன வாரம் வகுப்பில் சொன்னேன்னு நினைக்கிறேன். அருட்சக்தியை தான் நம்ம திருநீராக எடுத்து பூசுகிறோம். அவங்க ஜோதியா இருக்கு இது பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. நம்ம படுத்துட்டு இருக்கிற மாதிரி பண்ணுறோம். ராமானுஜர் வந்ததுக்கப்புறம் அவங்க அதை வச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் 1000 சச்சரிக்கை, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்ம பொறுத்த வரைக்கும் எங்கும் சிவபெருமான் வியாபித்திருக்கான். சிவபெருமான் தான் எல்லா இடத்துலையும். சரியா? அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நடராச பெருமான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான். இதுதான் அதை மனசில் வச்சுக்கணும். ஒவ்வொரு மனசுலையும் நடராச பெருமான் இருக்கார். அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த 6 கால பூசியும் தவறாமல் போய் நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணுங்கள். கூடுமான வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச சின்ன தொண்டு ஏதாவது பண்ணுங்கள். மெயினாக அதை தவற விட்டுறாதீங்க. தொண்டு பண்ணுறீங்களோ இல்லையோ, நடராஜ பெருமானை போய் தரிசனம் பண்ணுறதுக்காவது பண்ணுங்கள். ஏதாவது ஒரு கோவில் இங்கே தான் போய் பண்ணணும், அங்கே தான் போய் பண்ணணும் இல்லை. சரி, கோவிலுக்கே போக முடியலைங்க ஐயா, அப்போ என்ன பண்ணுறது? மனசால வேண்டிங்க, அவ்வளோதான். நடராஜ பெருமானே காப்பாற்றுப்பா, இந்த வினையிலிருந்து கொஞ்சமாவது என்ன மீட்டு மேலே கொண்டு வா அப்படின்றத அவரை நினச்சி ஏதாவது ஒரு பதிக்குப்போம். எத்தனையோ பதிகம் இருக்குது நடராஜ பெருமான். அந்த பதிகம் பாடலாம். இல்லை நமக்கு தெரிஞ்ச தோளுடைய செவியன்படி ஏறியோர் தோல் மதி சூடி அதை பாடலாம். பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் வெளியில் கொன்றை அணிந்தவனேன்னு பாடலாம். ஏன்னா பொன் திருமேனி தானே, அதனால் அதையும் பாடலாம். எப்படியோ நம்மளால் முடிஞ்ச நமக்கு தெரிஞ்ச வழிபாடு இந்த நேரத்தில் இந்த காலத்தில் நாம் தேவர்களோடு சேர்ந்து பூசிக்கணும் அப்படின்றது நீதி. நமக்கு அருள் நிறைய கிடைக்கும். இதுதான் மார்கழியில். அதனால தான் விடியற் காலையில் விடியற் பொழுதில் எழுது அவங்களுக்கு வைகறை பொழுது, நமக்கும் இங்கே வைகறை பொழுதில் எந்திரிச்சு தேவர்களோடு சேர்ந்து நாம் பூசை பண்ணணும் அப்படின்ற அந்த ஆரூர் தத்துவத்தை கொண்டு வராங்க. அதே மாதிரி தான் இப்போவும் சொல்கிறேன். இந்த 6 காலமும் தவறாமல் அந்த நேரத்தில் நடராச பெருமான தேவர்களோடு சேர்ந்து நாமும் பூசிப்போம். திருச்சிற்றம்பலம். பூசி பயிற்சி பண்ணலாமா? ஷுவர்.